Hello guys, welcome back to our channel Mahi's World. இன்னைக்கு வீடியோக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க and பக்கத்துல உள்ள bell icon click பண்ணி ஆல் கொடுத்துருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Capcut Basic Editing Part-4 and இதுக்கு முன்னாடி 3 parts இருக்கு and அந்த வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கோம். நீங்க பார்க்கல அப்படினா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், மறக்காம போய் பாருங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிரலாமா? எப்பயும் போல் VPN வந்து ஆன் பண்ணிக்கோங்க அண்ட் CapCut-குள்ளே போய்க்கோங்க. அதே ப்ராஜெக்ட் தான். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேமரா ட்ராக்கிங், வால்யூம் அட்ஜஸ்ட்மெண்ட், கிளிப்பாக வந்து எப்படி ரொட்டேட் பண்ணுறது, மிரர் பண்ணுறது, கிராப் பண்ணுறது, அப்புறம் வந்து கட் அவுட் அப்படின்ற ஆப்ஷன் பற்றியும் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு எடிட்டுன்றது டச் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஸ்ப்ளிட்டு, ஸ்பீடு, அனிமேஷன், ஸ்டைலு இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா. டெலீட்னா அந்த கிளிப்பை டெலீட் பண்ணுறது, அவ்வளோதான். அடுத்து கேமரா ட்ராக்கிங் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ஃபேஸ், பாடி, ஹேண்ட் அப்படின்னு 3 இருக்கா. ஃபேஸ் அப்படின்னா வந்து அது நம்ம ஃபேஸை மட்டும் டிடெக்ட் பண்ணி அது வந்து சென்ட்ராக, நம்ம ஃபேஸ் வந்து சென்ட்ராக இருக்கிற மாதிரி வந்து அதுவே கீ பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து எடிட் பண்ணி கொடுக்கும். பாடி அப்படின்னா நம்ம பாடியை வந்து சென்ட்ராக வச்சு கீ பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கும். அது போல் தான் அந்த ஹேண்ட் அப்படின்றது. இப்போ நான் பாடின்றது கொடுத்து ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். இது வந்து 100 வரைக்கும் வந்து ஜென்ரேட் ஆகும். 100 வரைக்கும் ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது வந்து இந்த வீடியோ வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். மேபி இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படுற பட்சத்தில், அதாவது வந்து ஒரு வீடியோ இருக்குது, அதில் வந்து நீங்கள் வந்து சென்ட்ராக இல்லை, அங்கே எங்கேயும் ஓடிட்டுருக்கீங்க, அந்த மாதிரினா உங்களோட பாடியை வந்து சென்ட்ராக இருக்கிற மாதிரி வந்து இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களால் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். என் பாடி சென்ட்ராக இருக்கிற மாதிரி அது வந்து வீடியோ வந்து நகர்த்திரும். அதுதான். இங்கே பாருங்கள் எவ்வளோ கீ பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிருக்குன்னு. அதுவே வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு எடிட் பண்ணி கொடுத்துரும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. மேபி இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃபோட்டோக்கோ இல்லை வீடியோக்கோ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இது வேண்டாம், அதனால் வந்து நான் அன்டூ கொடுத்துட்றேன். இதில் வந்து அட்ஜஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபிட் கேன்வாஸ், கீ பாடி சைஸ், கீ பாடி சைஸ் அப்படின்னா வந்து பாடி வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி ஜூம் பண்ணி வந்து நமக்கு கொடுக்கும், ரொம்ப இது பண்ணி காட்டாமல். அதுதான் அட்ஜஸ்ட்டில் வந்து இதுதான். ரீட்ராக் அந்த ட்ராக் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ரீட்ராக் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். கிளியர் பண்ணுறதுனாலும் கிளியர் கரண்ட் கேமரா ட்ராக்கிங், கிளியர் கொடுத்தீங்கன்னா போயிடும், அவ்வளோதான். நீங்கள் அண்டு ஒவ்வொன்றா பண்ணணும் அப்படின்றதில்ல. கிளியர் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து அப்படியே வந்து போயிடும். இதுதான் வந்து கேமரா ட்ராக்கிங். அடுத்து வால்யூம் பற்றி என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் ஃபோட்டோஸ், வீடியோஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. அந்த வீடியோஸோட சவுண்ட் எதுவுமே, அதாச்சும் அந்த நேச்சுரல் வீடியோலேயே இருக்கிற சவுண்டு, ரெக்கார்டான சவுண்டு வந்து உங்களுக்கு வேணாம், எந்த வீடியோக்குமே எனக்கு வேணாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஒன்றா கிளிக் பண்ணி வந்து அதோட வால்யூம் வந்து 0 பண்ண தேவையில்லை. இங்கே முன்னாடி வந்து மியூட் அன்மியூட்னு இருக்கா. மியூட் கொடுத்துட்டிங்கன்னா வந்து ஃபுல்லாக நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்களோ எல்லா வீடியோவோட சவுண்டும் வந்து டோட்டலாக வந்து கட் ஆகிடும், 0 ஆயிடும். மேபி இப்போ வந்து நான் ஏதாவது எல்லாத்துக்கும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒரு வீடியோக்கு மட்டும் உங்களுக்கு வந்து சவுண்ட் வேணும் அப்படின்னா வால்யூம் வந்து கொடுத்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மலாக உங்கள் வீடியோவில் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்க சவுண்ட் வந்து 100ல் இருக்கும். உங்கள் வீடியோலேயே ரெக்கார்ட் ஆகிருக்க சவுண்டு வந்து 100ல் இருக்கும். உங்களுக்கு வந்து அதை விட அதுக்கப்புறம் வந்து நீங்கள் 1000 வரைக்கும் வந்து உங்களோட வால்யூம் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? சவுண்ட் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இதுதான் வந்து வால்யூம் பற்றி. அடுத்து எடிட். இதில் வந்து என்னென்னா நம்மளோட வீடியோஸு இல்லை பிக்ஸை வந்து நம்மளால் வந்து ரொட்டேட் அண்டு மிரர், அப்புறம் வந்து க்ராப் பண்ணிக்க முடியும். ரொட்டேட் அப்படின்னா 90 degrees, 180, 270, 0 இந்த மாதிரி வந்து உங்களால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து மிரர் அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி மிரரில் தெரிகிற மாதிரி வந்து நம்மளால் வந்து மிரர் பண்ணிக்க முடியும் நம்ம வீடியோவை.
இதுதான். அடுத்து கிராப் அப்படின்னா கிராப்பும் வந்து நீங்கள் ஃப்ரீ ஸ்டைலில் வந்து உங்களுக்கு வேணுன்ற மாதிரி இந்த மாதிரி எந்த பக்கம் இருந்து வேணால் நீங்கள் வந்து கிராப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, மேலே கீழே, கார்னர்லேருந்து எப்படி வேணால் உங்களால் வந்து க்ராப் பண்ணிக்க முடியும். அண்ட் அது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா வந்து கீழே வந்து ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு அந்த ரேஷியோ போல் வந்து உங்களால் வந்து பண்ணிக்க முடியும், க்ராப் பண்ணிக்க முடியும். அப்புறம் வந்து ஃப்ரீ ஸ்டைல்னால் உங்களோட வீடியோ வந்து என்ன ரேஷியோவில் இருக்கோ அதுதான் ஃப்ரீன்றது. அப்புறம் வந்து உங்களோட வீடியோ வந்து உங்களால் வந்து இந்த மாதிரி ஹாரிசாண்டலாக வந்து வெர்டிக்கலாக உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட வீடியோவை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த இது. அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் கட் அவுட்டில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட். இதில் வந்து உங்களோட இமேஜையோ இல்லை வீடியோவையோ உங்களுக்கு வேணுன்ற மாதிரி வந்து உங்களோட பேக்ரவுண்ட் வந்து உங்களால் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ரிமூவ் பேக்ரவுண்ட் இருக்கா, ஜஸ்ட் அது கொடுத்தாலே போதும், அதுவே வந்து ரிமூவ் ஆயிரும். கட் அவுட் ஸ்ட்ரோக் இருக்கா, இது வந்து என்னென்னா இதில் வந்து ஒரு 7 எஃபெக்ட் வந்து அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. நோன் கொடுத்துட்றேன். அந்த பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணோடனே வந்து அது எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இப்படி தான் இருக்குது. அதுவே வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துருச்சு ஒரு செகண்டில். அடுத்து கட் அவுட் ஸ்ட்ரோக்கில் போய் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் கிழிச்ச மாதிரி, அப்புறம் வந்து நியான் லைட்டு, ஒயிட் ஸ்ட்ரோக்கு, இந்த மாதிரி வந்து நமக்கு வேணுன்ற மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரோக் வந்து நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து அதே மாதிரி நீங்கள் இந்த 7 எஃபெக்ட்டுக்கும் உங்களால் கலர் சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இது இருக்கா, இதுக்கான கலர்ஸ் இந்த மாதிரி உங்களால் சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த நியான் லைட்டு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே நல்லா இருக்குது. சிம்பிளான மேட்ரு தான், ஆனால் வந்து நல்லா இருக்குல்ல. இப்போ அதுவே வந்து இந்த மாதிரி கலர் பிக்கர் வந்து நம்ம பண்ணுறோம்ல, இதில் இருக்க இந்த இதிலேயே காட்டுற கலர்ஸ் வந்து உங்களுக்கு வேணாம், இந்த கலர்ஸ் எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு தேவையான கலர் வந்து வேணும் அப்படின்ற மாதிரினா நீங்கள் இந்த சைடில் இங்கே வந்து கொடுத்துருக்காங்கல்ல லெஃப்ட் கார்னரில் வந்து ஒரு பென்சில் மாதிரி, அதை டச் பண்ணிங்கன்னா ஒரு சர்க்கிள் வந்து வருதா, அந்த சர்க்கிள் வந்து அந்த உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, இப்போ நான் ரெட்டு வச்சுருக்கேன், நான் ரெட்டு வச்சோன்னே அது ரெட்டாக மாறிடுச்சு அந்த அவுட்லைன். அந்த மாதிரி அந்த கலர் பிக்கரில் வச்சிங்கன்னா அது வந்து ரெட், அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு வேணுன்ற எஃபெக்ட் வந்து என்னோட அந்த ஸ்கின் கலரில் மாறிடுச்சா, இந்த மெரூன் கலர் மாறிடுச்சா, இந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எஃபெக்ட் வந்து நிறையா விஷயத்தில் இருக்குது. இந்த கலர் பிக்கரு, அந்த டெக்ஸ்ட்டு, அப்புறம் வந்து அந்த மாதிரி நிறையா இதில் வந்து இந்த ஆப்ஷன் வந்து இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். குரோமாக்கி அதுலேயுமே இருக்குது. சரி, இது வந்து புரிஞ்சுதா? இது இப்படி தான் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணணும். இது வந்து பிக்சருக்கு மட்டும் இல்லை, அவங்களால வந்து வீடியோவுக்கும் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். கட் அவுட்டு, ரிமூவ் பேக்ரவுண்ட் மேலே வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ரிமூவ் ஆகிருச்சு. இப்போ அந்த வீடியோலையும் ரிமூவ் ஆகிருச்சு. ப்ளே பண்ணி காட்டுறேன். எப்படி இருந்த அந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. டர்ன் ஆஃப் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து உங்களால் வீடியோவுக்கும் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்க வந்து முடியும். கஸ்டமைஸ்டு கட் அவுட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ ஒரு ஸ்டார் மாதிரி வந்து போடுறேன். இந்த மாதிரி நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டார் போட்டேன்னா இந்த மாதிரி வந்து இப்போ அந்த ரெட் கலரில் வந்து ஒரு பெயிண்ட் மாதிரி வந்துச்சுல, அது வந்து என்ன, அந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த இடத்துல வந்து அந்த ரெட் கலர் வைக்கிறீங்களோ அந்த இடத்த தவிர மீதி எல்லாமே வந்துட்டு எரேஸ் ஆயிரும். பேக்ரவுண்ட் எல்லாமே எரேஸ் ஆயிரும். உங்களுக்கு வேணுன்ற இடத்த மட்டும் நீங்கள் அந்த ரெட் கலர் பெயிண்ட் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தப்பாக வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வைப் கொடுத்து அழைச்சிடலாம். அவ்வளோதான். இதுக்கும் வந்து அந்த கட் அவுட் ஸ்ட்ரோக் இருக்குது. கட் அவுட் ஸ்ட்ரோக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து அவ்வளோதான். அடுத்து வந்து என்னென்னா குரோமாக்கி. இது வந்து ஒரு முக்கியமான வந்து ஒரு விஷயம்.
இது வந்து என்னென்னா எந்த கலருக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் ஸ்க்ரீனுக்கு வந்து முக்கியமாக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. க்ரீன் ஸ்க்ரீனுக்குன்னு இல்லை, இது வந்து இதோட ப்ரொசீஜர் வந்து ஃபஸ்ட்டு என்னன்றதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. குரோமாக்கி இதில் வந்து அதே மாதிரி அந்த சர்க்கிள் கலர் பிக்கர் வந்து வருதா, நான் ரெட் கலர் அந்த ட்ரெஸ் கலரில் வந்து வச்சுட்டேன். இன்டென்சிட்டி வந்து ஜாஸ்தி பண்ணிட்டேன். என்ன ஆயிடுச்சு, அந்த இடம் மட்டும் பிளாக் ஆயிடுச்சு. அந்த இடத்துல உள்ள அந்த கலர், அந்த ரெட் கலரில் இருக்கிற எல்லாமே வந்து எரேஸ் ஆயிரும், கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆயிரும். என்ன பிளாக் கலரில் தெரியுது அப்படின்னு கேட்பீங்க. இப்போ இதுக்கு பின்னாடி வந்து எதுவுமே இல்லை, அது வந்து எரேஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் கேன்வாஸில் போயிட்டு பேக்ரவுண்டுக்கு வந்து இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கலர் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். பேக்ரவுண்டில் எப்படி அந்த இடமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து எரேஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி. இப்போ இது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வந்து நான் ஆட் பண்ணி காட்டுறேன். எடிட்டில் போயிட்டு பின்னாடி போய் கட் அவுட்டில் போயிட்டு குரோமாக்கி டச் பண்ணி அந்த கலர்ஸ் பிக்கர் சர்க்கிளில் வந்து க்ரீன் கலரில் வச்சாச்சு. இன்டென்சிட்டியை ஜாஸ்தி பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த செல்ஃபோன் மட்டும்தான் இருக்குது. இதுக்கும் வந்து நான் பேக்ரவுண்ட் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். பேக்ரவுண்ட் ஆட் பண்ணியாச்சா? இப்போ பாருங்கள், அந்த கவர் மட்டும் வந்து தெரியுதா, அதில் உள்ள க்ரீன் கலர் எல்லாமே வந்து மறைஞ்சிச்சு. இப்படி தான் வந்து குரோமாக்கி வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். அது வந்து க்ரீன் கலருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், க்ரீன் ஸ்க்ரீன் இது மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்றது இல்லை. அது இல்லாமல் வந்து வேறு எந்த கலரில் இருந்தாலும் அதை வந்து நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும் குரோமாக்கி ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணி. இதை எப்படி யூஸ் பண்ணணுன்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த மாதிரி வந்து இதில் இந்த கேன்வாஸில் வந்து எப்படின்னா, கடைசியில் வந்திங்கன்னா கேன்வாஸ்னு ஒன்று இருக்கா, இதில் வந்து நமக்கு வந்து நிறைய கேன்வாஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. அண்டு இதில் இந்த பிக்சர் இதை வந்து டச் பண்ணுறது மூலமாக கேலரிக்குள்ளேருந்து உங்களால் பிக்சர் வந்து கேன்வாஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். அண்டு நான் நோன் கொடுத்துக்கிறேன். இல்லை அப்படின்னா உங்களால் கலர் வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்க முடியும். அதை வந்து உங்களால் ப்ளர்ரும் பண்ணிக்க முடியும். இதில் வந்து கொடுத்துருக்காங்க, 4 இது கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி உங்களால் வந்து ப்ளர் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து கேன்வாஸ் பற்றி. ஓகேவா? அவ்வளோதான். இது வந்து டெலீட் பண்ணிடலாம். இதுதான் கட் அவுட் பற்றி. ஓகே காய்ஸ், நான் சொல்லிக் கொடுத்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. அண்ட் இன்னும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வேணுன்றதையும் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வந்து எடுத்து போடுறேன். அண்ட் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம்லாம் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஆன் தி வே. ஓகே, பாய் காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.